Hi, hello, welcome to Mr. and Mrs. Jodipura. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்ப வந்து புதுசா கல்யாணமானவங்க கூட நாங்க ஃபர்ஸ்ட் ஜோடிபுராக்கு போறோம். எங்களுக்கு செட் ஆச்சுனா கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துங்க. இந்த மாதிரி வெறித்தனமா நம்ம நிகழ்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்லயும் 2 கப்பல்ஸ் வருவாங்க, மோதிப்பாங்க, நிறைய ஃபன்னான கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க, அப்புறம் நிறைய பிரைஸ் வின் பண்ணுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு 2 கப்பல் வந்திருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். இந்த 2 கப்பலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல். ஏன்னா என்னோட துறையை சேர்ந்தவங்க. இந்த நகைச்சுவை துறை, இந்த காமெடி, இந்த மாதிரி ஜேர்னல்ல வந்து இவங்க 2 பேருமே அடிச்சுக்க முடியாது. நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கப்பலை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஒரு பலத்த கைத்தட்டுடன் லெட்ஸ் வெல்கம் நவீன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆன் டு த ஸ்டேஜ். அங்கே நின்றீங்களா? என்னடா என்னங்க சுமரா பேசுறீங்க? வந்தோடனே ஒரு ஆங்கர்னு ஒரு பயம் இல்லை? நீங்க சொன்னோன்னு நாங்கள் அந்த பிளேஸ் அப்படிலாம் கிடையாது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? ஆல் குட்? புறப்பட்டு நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, அடுத்த கப்பல கூட்டுறோம். லெட்ஸ் வெல்கம் அமர் அண்ட் காயத்ரி. வெல்கம் 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 டு தி ஷோ. நைஸ். சரி, இப்போ நீங்க போயிடலாம். இதுக்காடா நீ பாட்டு நீங்க யோசிக்கிறீங்க. தேங்க் யூ. டேய் போப்பா மோல. நீங்க பாத்துர்க்கீங்களா இந்த ஷோ? யூடியூப்ல வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸ். நீங்க? ரெகுலரா நாங்களே ஒரு நாள் தான் போடுறோம். அதுல எப்படி ரெகுலரா பாப்பீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஓகே, அவ்வளவுதான். ரொம்ப ஜாலியா இருக்கும், நிறைய கேம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும், ஃபன்னா இருக்கும். அவ்வளவுதான். 2 கப்பலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறாங்க. அந்த ரவுண்டோட பேர் கேக்குதா கேக்குதா. நல்ல காலத்திலேயே நான் பேசினா இவருக்கு கேட்காது. என்னன்னு இது இப்படி பேர் வாங்கி வச்சிருக்கீங்க? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? காதுல ஹெட்போன்ஸ மாட்டிட்டு வேற கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாம இப்ப விளையாட போற ரவுண்டோட பேர் கேக்குதா கேக்குதா. இந்த ரூல்ஸ் வந்து மக்கள் உங்களுக்கு தெரியும், பட் இந்த கப்பலுக்கு நான் சொல்றேன். அதாவது அவங்க கணவன்மார்கள் அவங்களுடைய காதுல ஹெட்செட்டை மாட்டிடுவோம். அவங்க வந்து இங்க வந்து நின்றுவாங்க. ஆனா நீங்க இப்ப வந்துடலாம், வாங்க ப்ளீஸ். இப்ப மனைவிகள் கிட்ட நாங்க ஒரு சில வார்த்தைகளை எழுதி கொடுத்துருவோம். கணவன்மார்கள் காதுல வந்து பாட்டு கேட்கும். அந்த லிப் சிங்கை வச்சு அவங்க எப்படி அந்த வார்த்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். யார் அதிகமான வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். கேஸ் நீங்க வின் பண்ணிட்டீங்க. உங்க 2 பேர்ல கண்டிப்பா யாரோ ஒரு ஆள் வின் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிரைசஸ் இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய லக்ஸுரி பிரைஸா இருக்கலாம், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் பிரைஸா கூட இருக்கலாம். எல்லாமே கிடைக்கும். அதான் மிஸ்டர் ஜோடிபுரா பொட்டிக்கடை. வீட்ல சட்னி அரைக்கிறதுக்கு ஏதோ தேங்காய் கொடுப்பீங்க? தேங்காய் கொடுக்க மாட்டோம், அது உடைக்கிறது தான். அதுக்குள்ள தான் பிரைஸ் இருக்கும். எல்லா எபிசோட பாத்துருக்கீங்க. ஆமா, சரி ரெடியா போயிடலாமா? பாட்டு வந்துருச்சா? சில்க் சுமிதா. எக்ஸ்கியூஸ் மீ. அதேதான், சில்க் சுமிதா. சில்க் சுமிதா. இது போதுமே. அற்புதம் அற்புதம். அண்ணா ஃபார்ம்ல இருக்காரு. ஓகே, 120 seconds and your time starts now. ஓமம் ஓமம் ஓப்பம். நெக்ஸ்ட் ஓமம் ஓணம் ஓமம் ஓணம். ஓ, அங்க பார்க்காதே, இங்க பாருங்க. வைஃப தால் மூங் தால் முட்டாள் மூங் தால் முகுந்தா. மூண்டால் மூண்டால் மூங் தால். மூண்டால். கரெக்ட். சொதி குழம்பு. சொதி குழம்பு. சொதி சொதி குழம்பு. சொதி குழம்பு. சொதி குழம்பு. குழம்பு. ஆ. சொதி குழம்பு. வடக்கு வாசல். வடக்கு வாசல். வாரிசு. வடக்கு வாசல். வாழக்கா. வடக்கு வாசல். வாயில சொல்றத வாடி சொல்லி வாசல். வடக்கு வாசல். வெற்றி மாறண்டா. வடக்கு வாசல். கிழக்கு தெரியல. கிழக்கு வாசல். கிழக்கு வாசல். திசைய மாத்தி தெரிக்க விடுறியே. மைதானம். மைதா. மைதானம். மைதானம். வேஷ்டி சட்டை. வேஷ்டி சட்டை. காட்டக்கூடாது. நோ ஆக்ஷன். வேஷ்டி சட்டை. நோ ஆக்ஷன். லாஸ்ட் 10 seconds. லாஸ்ட் 10 seconds. கேக்கல. வாத்தி. பாந்தி. வாத்தி. பாந்தி. ஒரு தல காதல தந்த பூசணிக்காய். பூசணிக்கா. சங்கு. சக்கரை. சட்டி. சட்டி. சங்கு. ஜட்டி 3 2 1 சங்கு. டைம் அப். டைம் அப். கொடுக்கப்பட்ட 2 நிமிடங்கள்ல 20 வார்த்தைகள்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6 மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏய் இங்கடா. ஆமா, அப்படியே அண்ணன் போன வழியிலே போலான்னு பார்த்தேன். ஒரு 7 சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, உங்களுக்கான 20 வார்த்தைகள் 2 நிமிடங்கள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பாக்ஸர்.
பாக்ஸர். ஆஹா சங்கி மங்கி சங்கி மங்கி. ஆஹா சாவித்ரி சாவித்ரி. ஆஹா லவுடா இரு மொச்ச பயிறு போ அடுத்து போ. ஓ அடுத்து போ. வசந்தி வசந்தி. ஆஹா லேடிஸ் பேர்லாம் நான் வந்துடுறேன். நெக்ஸ்ட் வால்கனோ வண்டலூர். ஆஹா இங்கிலீஷ் வண்டலூர் பால்கனோ எங்க இருக்கு? வண்டலூர் எங்க இருக்கு? போயிரு வேற. வசனை வரல. வசனை ஐயோ அது அடுத்து வாசனை. போ. வாசனை. ஓ சாரி சாரி. ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர். சாம்பார் எவ்வளவு வாட்டி வாடகை கொடுக்காம ஏமாத்திருப்போம். சொம்பு சொப்பு. சொம்பு சுப்பு. ஏய் சொப்பு. சொப்பு இல்லடா சூப்பு. இது ஏமா நீ கை காட்டு. சொம்பு சொம்பு. கரெக்டா? ஏய் அவர அவன் பொண்டாட்டி கேக்குறான். கீரை வடை நீலவேணி. கீரை நீல. போடா கம்பிளி பூச்சி பீம்புஸ்தி. கம்பிளி கம்பளி பூச்சி. சிதம்பரம் சிதம்பரம். ஐயா ஜெயிச்சிட்டோம். ஏய் இரியா கண்டுபிடி எவ்வளவு பாப்போம். எத்தனை சொல்ல வேணாமா? ஏனா உனக்கு ஒரு ஹெட்செட் உள்ள போலீஸ். எடுத்து விட்டுருக்கானு ஒரு போலீஸ். தகவல் வந்திருக்கு. சீட் பண்ணி ஆடுற நீ. போலீஸ். போலீஸ் இல்ல ஒரு ஹெட்செட் கலண்டர் இருக்கு. சீட் பண்ணி இல்ல ஆடுற. இல்ல. அப்படினா? பாட்டு கேக்குதா? பொம்மா. போலாம் மேடம். திட்றான். சாரப்பாம்பு சாராப்பாம்பு. ஏய் என்னடா அங்க இருந்து சொல்லி ஐயா மைம் ஆர்டிஸ்ட். மைம் ஆர்டிஸ்ட். ஓ மைம் ஆர்டிஸ்டா. ஓ ஓ இத ஃபர்ஸ்டே சொன்னா வேற கேம் வச்சிருவோம்னு சொல்லிட்டு இப்போ சொல்றான் பாத்தியா மைம் ஆர்டிஸ்ட். ஏய் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுலப்பா என்னன்னு பாக்குறோம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானா? இதெல்லாம் கண்டுபிடிக்கலையா அவன்? எவ்வளவு அடி வாங்கிருக்கான்? போலீஸ் போலீஸ். அவ்வளவுதான் அவன லாஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல இதெல்லாம் சொல்லலையே. லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்க. இது காட்டன் காட்டன் காரிடார். காட்டன். அவ்வளவுதான். இது என்ன பெரிய அட்டை போட எடுத்து போ. எப்பேர்பட்ட பிளேயரை கூப்பிட்டு வந்திருக்கா? என்ன பெரிய அட்டை ஜோடி. வாங்கடா அடி எப்படி வா 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 அம்மி வாமா. வந்துரு ஏய் கொடுத்த 20 வார்த்தையில படன்னு எல்லாத்தையுமே சொல்லி 11 கண்டுபிடிச்சு இந்த ரவுண்ட வின் பண்ணிருக்கிறது அமரன் காயத்ரி. இப்ப இவங்களுக்கு இந்த கிஃப்ட்ல ஏதாவது ஒன்று கிடைக்க போதா? இது கிடைக்க போதா? நம்ம அதிர்ஷ்ட தேங்காய்கள் மூலமா பாத்துடலாம். கொண்டு வாங்க. ஹாய் இங்க பாத்தீங்கல்ல ரெடி ஆயிருச்சு எல்லா தேங்காயும். இப்ப ஜெயிச்ச நம்ம அமர காயத்ரி வாங்க. மண்டையில உடைக்கணுமா? யார் மண்டையில? அவ மண்டையில. சரி போ போ போ. என்ன இப்படி ஒரு கேரிங் வைஃப் கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு? பண்ணா புண்ணியம் தான். மண்டையில உடைக்கணுமா? என்னடா பண்ணோம்? இதுல வந்து கோபாலகிருஷ்ணன் உணர்பூசம் மிதுன ராசி. காயத்ரி 6 தேங்காயை பார்த்தோன்னே என்ன ஐயர் ஆகிட்டு. திருவாதிரை. இரு நீ எடுக்கிற தேங்காயில பிரைஸ் இல்லாத மாதிரி ஆக்குறேன். ஆங்கருடைய பவர் தெரியாம மிதுன ராசியா சொல்றேன். ஒரு ராசியா இருக்கு. சரியா கொச்சிங்க. ஓகே சரி இப்போ அதுல நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. பா வந்தோனே சொல்றேன் ஏர் ஃப்ரையர்யா. ஆமா. ஒரு 3 மாசமா என்ன ஃப்ரை பண்ணிட்டு இருக்க அந்த ஏர் ஃப்ரையர். என்னதான் இருக்கு அந்த ஏர் ஃப்ரையர்ல? எல்லா கப்பலுமே வர்ற எல்லா ஒய்ஃபுமே ஏர் ஃப்ரையர். பட் ஒரே ஒரு கப்பல் மட்டும் தான் அதுல ஒய்ஃப் கேட்கல புருஷன் கேட்டான் சரத் அவன் சமைச்சான். அந்த அளவுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் மேல ஒரு நாட்டம் இருக்கு. என்னன்னு தெரியலையா? லக்கு தான். ஏர் ஃப்ரையரா இல்ல அந்த பொரி உருண்டை நீ எதை எடுக்கணும்? நீ எடு. வேணா அப்புறம் நான் எடுத்துட்டு நீ எடுத்ததுல வரல. அம்மா நீ அவன் மண்டையில உடைக்கலாமான்னு இது கேட்டது பரவாயில்ல எடு. நீ எடுமா. என் புள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஓகே கம் ஆன் அவர் கெட் சம்திங். ஏன் இது பாம்புயா இது? ஒரு தேங்காய். ஐயோ முதல் கப்பலுக்கே கிஃப்ட் எதுவும் கிடைக்காம இருங்க. என்னதை எட்டி பாக்குறீங்க? ஒட்டி வச்சிருக்காங்க. ஒட்டி வச்சுதான் இல்லன்னு அர்த்தம். இவங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஜூஸர். ஜூஸர் பரவாயில்ல. அண்ணே உங்களுக்கு கிடைச்சா அந்த ஏர் ஃப்ரையர் மட்டும் எப்படி நீ மலேசியால எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்ப? அதான் கேட்டாங்க ஏர் ஃப்ரையர் வாங்க. நான் எப்படா கேட்டேன்? இல்லையா அண்ணே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு தோத்துட்டீங்க. சரி டிசப்பாயின்ட் ஆகாம ஏதாவது ஒரு வாய்ஸ்ல வந்துட்டு இப்பதான் தோத்துறோம் அடுத்த ரவுண்ட்ல பாருங்க அப்படின்னு ஏதாவது சம்திங் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ். இல்லைங்க ஃபர்ஸ்ட் யாரு ரேஸ்ல ஃபர்ஸ்ட் போறான்றது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வரா அதுதான் முக்கியம். கண்டிப்பா நாங்க வருவோம். கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து நீங்க என்ன வின் பண்ணீங்க? ஜூஸர். போங்க அங்க போய் அந்த ஜூஸர் கிட்ட நின்று ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு வாங்க. நவீனா சொல்லு. மிக்ரியில வந்து நீங்க தான் ஒரு என்ன சொல்றது எல்லாருக்குமே ஒரு அடையாளம். நாங்களே உங்ககிட்ட பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கோம், நிறைய கத்துக்கிட்டே இருக்கோம். நிறைய வாய்ஸஸ் நீங்க பேசிருக்கீங்க. பட் வந்து இது வரைக்கும் ரொம்ப பெருசா இந்த வாய்ஸ் நான் நிறைய இடங்கள்ல பேசல. அப்படி ஏதாவது ரேரான ஏதாவது ஒரு வாய்ஸ் எங்களோட நிகழ்ச்சி ஒரு வாய்ஸ் தான் எங்கேயுமே பேசுனது இல்லை. கரெக்ட். ஆமா ஜெய் கணேஷ் தான் ரொம்ப ரேரா பேசுறாங்க. உண்டக்கட்டியா வாங்கி தின்னாலும் பகிரங்கமா வாங்கி தின்ன பரம்பரை எங்க பரம்பரை. மரவள்ளி கிழங்கு திருடி தின்னு ஊரை விட்டே ஓடி போன குடும்பம் தானே குரோஷி நம்ம குடும்பம். ஞாபகம். அதாவது அமர் உங்க வீட்டில், அதாவது எங்க வீட்டில் இட்லியை உதுத்து போட்டு ஒரு உப்புமா பண்ணியிருந்தா பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு.
என் வீட்டுல புருஷன் தான் புருஷனா இருக்கா, பொண்டாட்டி தான் பொண்டாட்டியா இருக்கா. குரோஷி அங்க எப்படின்னு எனக்கு தெரியல. ஐயோ, எங்க வீட்டுல எங்க மாமியார் தான் புருஷனா இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல விஷயங்கள் இருக்கும். பட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ணனுக்காண்டி ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஓகே, ஸோ இதே ஜோஷோட நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். அந்த ரவுண்டுடைய பேரு நீ பாதி நான் பாதி. மக்களே, இப்போ நம்ம விளையாட போறது நீ பாதி நான் பாதி. இதுல 2 பேரோட கான்ட்ரிபியூஷனும் இருந்தாதான் எப்படி அந்த வின்னிங், அதாவது எந்த கப்பல் அப்படின்னு தெரிய போகுது. 2 பேர் ரெடி ஆயிட்டாங்க. ஒய்ஃப் என்ன கேள்வியுமே கேட்கல, அவங்க பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். ஸோ இந்த இதில் என்ன ஆக போகுதுன்னா, நம்ம இந்த 2 கப்பலுக்குமே காமனாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்போம். அங்கிட்டு சைடு ஹஸ்பண்ட் எழுதுவார், ஒய்ஃபும் எழுதுவார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் உங்கள் பெட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இன்கேஸ் பெட் இருந்ததுன்னா ஹஸ்பண்டும் ஒரு பேர் எழுதுவாங்க, ஒய்ஃபும் எழுதுவாங்க. ஸோ அது கரெக்டான ஆன்சர்னா ஒரு பாயிண்ட். இதுதான் மேடம். இந்த மாதிரி காமனாக கேட்போம். உங்களுக்கும் அதே கேள்வி தான். ஸோ அட் அ டைமில் 4 பேருமே எழுத போகிறாங்க. அதில் எத்தனை கரெக்டான ஆன்சர், யார் அதிகமாக வின் பண்ண போகிறான்னு பார்த்துடலாம். ஸோ ஹஸ்பண்ட் இந்த சைடு போயிடுங்க, அவங்க எழுதுறதை நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் அதுக்குள்ளே போயிடுங்க, நீங்கள் எங்கிட்டு வாங்க. ஸோ ஏதாவது ஆன்சர் தப்புனா நீங்கள் வந்து சண்டை கிட்ட போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், திட்டிக்கலாம், ஏதாவது இதுனா அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்சர் எழுதும்போது பார்க்கக்கூடாது. ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இங்கே இருக்கக்கூடிய 2 கப்பிள்ஸ், உங்கள் கணவரின் பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய பெயர் என்ன? ஐயோ அம்மா, ஒரு பேர் தான் எழுதணும். நீங்க இன்டெலிஜென்ட் நினைச்சிட்டு அவ்வளவுதான். டைம் 5-10 செகண்ட் தான். எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஓகே. இந்த சைடு 2 பேரும் எழுதிட்டாங்க, இந்த சைடு 2 பேரும் எழுதிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கப்பலை செக் பண்ணிடலாம். கணவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? கணவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நவீன் அண்ணாவை செக் பண்ணிடலாம். ஏன் அங்க செக் பண்ணுங்க. இல்ல உங்க மேல சந்தேகம் அதிகம். ஏன்னா ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டப்ப கணவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டதுனால நீங்க தான் ஃபர்ஸ்ட் காட்டுறீங்க. ரெடியா? ஏய், என்ன டிசைன், அதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. இல்ல நவீன் தனியாங்க. அட் அ டைம்ல 1 2 3 காட்டுங்க. 2 பேரும் நீங்களும் காட்டுங்க. கேமரா காட்டுங்க. என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாரு. உண்மையிலேயே ஒரு கப்பல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு. இவங்க கிருஷ்ணகுமாரின் எழுதியிருக்காங்க. அவர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கிருஷ்ணகுமாரின் எழுதி நோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று எழுதியிருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? கிருஷ்ணகுமாரி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அவரே நோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று எழுதியிருக்கிறார். இல்லம்மா, நோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிருஷ்ணகுமாரி தான். கிருஷ்ணகுமாரி மட்டும் எழுதாதீங்க. கிருஷ்ணகுமாரி நோ பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் கடைசியா தான் எழுதுனேன். இல்லம்மா, நான் ஒரு ஃபன்னுக்காக ட்ரை பண்ணேன். மத்தபடி வெரி குட். இந்தியாவில் இந்த ஆன்சரை நான் எதிர்பார்க்கல. அது 2 பேர் கரெக்டா எழுதுவீங்க எதிர்பார்க்கல. வெரி குட் சூப்பர். இந்த சைடு நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க. கம் ஆன் அட் a டைம்ல. ஓகே. அண்ட் இவர் வந்து அவருக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் காயு எழுதியிருக்காரு. அவங்க வந்து யோகராஜ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த காயு வேற யாரும் இல்ல, அவங்க தான். பெரிய சச்சு நீ. அந்த ஜூஸரை உடைச்சு போட்டு மனுஷகோ என்ன எகத்தாளம். பெட்ரூம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்ற விஷயம் 2 பேரும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஐயே, பொருளா கூட இருக்கலாம். அங்க இருக்கிற ஒரு இது மம்முனா இப்ப ஏதோ இருக்கு. இல்லம்மா, இருமா, நான் யோசிக்கிறேன். இங்க பாருங்க, ஏதாவது பேசலாம். 2 எழுதலாமா? அண்ணா 2 எழுதலாமா? எழுது. 2லாம் எழுதக்கூடாது. டைம் அப். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இந்த டீமை பார்க்கலாம். இது தப்பு தான். எனக்கு இவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா, எனக்கு இதான் ஞாபகம் வரும். சூப்பர். அவங்க வந்து கவின்ஸ் உச்சா க்ளோத் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க ஒரு தாய் பாசத்துல போயிருக்காங்க. இவன் வந்து தூங்கு மூஞ்சி பைய பெட் ஏசின்னு போட்டு ஒரு தவறான மதிப்பெண். அண்ட் ஓகே, இதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் இல்ல. நெக்ஸ்ட் நீங்க காட்டுங்க. ரொமான்டிக் பிரைவசி. ஓகே, அதுனா பீஸ் ஃபேனா? ஆமா, 2. ஓகே, அவர் வந்து அங்க ஒரு அமைதி இதுன்றாங்க. இவங்க கொஞ்சம் ரொமான்டிக்கா எழுதிருக்காங்க. பட் ஆன்சர் எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான். பட் ஒண்ணா எழுதணும், அதான் ஒரு பிரச்சனை. எனிவே, இந்த இது நல்ல விஷயம் என்னன்னா 2 கப்பலுக்குமே மார்க் இல்ல. சோ அதனால 2 பேருமே ஸ்டில் டையா தான் இருக்காங்க. அண்ட் தேர்ட் क्वेश्चन போயிடலாம். உங்க ஒய்ஃப் சமைக்கிறதுலயே உங்களுக்கு பிடிக்காத டிஷ்னா என்ன? எல்லாமே. ஐயோ, ஆல் அப்படி போல. ஆல்னா ஸ்லேட்லயே போடுறாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒன்னு சொன்னது இருக்கும். என்ன எல்லாம் இருந்தா ஆள் எழுது, எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு எழுது. அடுத்த வாரம் உங்க அம்மா ஊருக்கு போறாங்க, ஞாபகம் இருக்கா? ஓகோ, பார்க்க கூடாது. ஆன்சர் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கோங்க. என்ன எப்ப பார்த்தாலும் பெரிய கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதுற மாதிரி கடைசில இன்னொரு பேட் அடிஷனல் பேட். சார் எக்ஸ்ட்ரா பேப்பர் அதுதான் கேக்குறாங்க. சொல்றேன். பிரைவசி இந்ததான் நிறைய எழுதுறவங்களே சீக்கிரம் எழுதிடுறாங்க. இவர் பீஸ் ஃபேன் குட்டி குட்டி வார்த்தை எலாபரேட்டா எழுதுறான். மலேசியன் டிசைன். ஓகே, எனக்கு வந்து என்னன்னு தெரியல. எல்லா கேள்விக்கும் இந்த கப்பல தான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணும். அண்ணே காட்டுங்கண்ணே. 3 2 1. சூப்பர். அண்ட் இவங்க நத்திங் எழுதிருக்காங்க. ஐ லைக் ஆல், எல்லாமே ஃபேவரட்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா
வேர்டா கரெக்டா இல்லைனாலும் மீனிங்கா கரெக்ட். ஆனா ஏமாத்துறது ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல அர்த்தம் அவர் வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அர்த்தம் ஒன்றுதான். எனக்கு எல்லாமே பிடிக்கும்னா அப்புறம் எதுவுமே ஆனா பிடிக்காம இப்ப இல்ல. பேசுறதுதான் புரியல. ஓகே சார், ஆனா கரெக்ட். ஆனா நீங்க எலாபரேட்டா எழுதிருக்கீங்க, ஆனா ஆன்சர் கரெக்ட். Thank you. ஸோ செகண்ட் பாயிண்ட் கோஸ் டு நவீன் அண்ட் கிருஷ்ணா ஜி. நீங்க ஏய் அதிசயமடி தோழி. ஏன்னா இந்த சம்பவம் வந்து ரீசெண்டா நடந்தது. இது செய்ய ஆரம்பிச்சு நோம்பு கஞ்சியா வந்தது என் கையில. அது ரைட். ஆனா பிரியாணிக்கு ஸ்பெல்லிங் தப்பு. ஆனா அங்க அது தமிழ் தானே எழுத தெரியாது. ஆட்டோ கரெக்ட் இல்ல. பிரியாணி. என்ன இந்த ரொம்ப டஃப் கொடுப்பாங்க போல இந்த டீம் ரெண்டுமே. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம் குயிக்கா. இது வரைக்கும் நீங்க வந்து அந்த வெளியூர்லாம் சுத்தி பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ நீங்க போனதுலயே இல்ல போக விரும்புறது, ஐ மீன் போகாதவங்கன்னா போக விரும்புற இடமா எழுதலாம். ஆல்ரெடி போனவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெக்கேஷன் ஸ்பாட். போனதா இருக்கலாம், போக விரும்புறதா இருக்கலாம். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. சரி, ஒண்ணுனா போனது. அதான் 2 வருஷம் ஆச்சுல, அப்ப நீங்க போயிருப்பீங்க கண்டிப்பா. போனதே ஒரே இடம் தான். அட சண்டாளா. எனக்கு தெரியலையே. அவன் பாருங்க எவ்வளவு தைரியம். போனது ஒரே இடம் தான், வெக்கேஷன் விட்டு மாமியார் வீடு எழுதி சந்தோஷமா சுத்திக்கிட்டு. மாமியார் வீட்டுல. ஆமா, அப்புறம் இல்ல வெளிநாடா இல்ல வெளிநாடோ உள்நாடோ ராம்நாடோ எதாவது எழுத மாட்டாரியா. ஏதாவது ஒரு க்ளூவை வாங்குறதுக்காக எதாவது பண்றாரியா. எழுதிட்டாங்க. இந்த டைம்ல இந்த டீமை பார்க்க வேணாம், இந்த டீமை பார்ப்போம். எஸ். ஓகே, வெரி குட். கோடை அவங்க காட்டேஜ் பை கிரீக்ஸ் எழுதிருக்காங்க. பட் இவர் வெறும் கோடை எழுதினாலுமே the point goes to them. வெரி குட், வெரி குட். கூட்டு போனது ஒரு இடம், இதுல பெருமை. ஆஹா, சூப்பர். ஜப்பான் எழுதிருக்காங்க, இவங்க ஆம்ஸ்டர்டாம் எழுதிருக்காங்க. ஆப்வியஸ்லி திஸ் டீம் இஸ் லாசிங் திஸ் பாயிண்ட். இப்பதான் ஒரு மாட்ட போறீங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். ஏயா பாடா படுத்துறீங்க. உங்க ஹஸ்பண்ட்ஸா ஜெனரலா? ஆமா, 2 பேர் இருக்கீங்கல்ல. பாத்ரூம்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் அப்ராக்சிமேட்டா எழுதணும் மினிமம். நான் என்ன லாஸ்ட் क्वेश्चन க்ளோஸா இருக்கணும். என்ன உட்கார்ந்து உள்ள போனோனே இது வச்சிருக்க டைமர் செட் பண்ணியா பாத்ரூம்ல? அவ்வளவு அப்ராக்சிமேட்டா எழுதுங்க. நான் யோசிச்சு பார்த்தே இருந்தேன். அப்படியே அப்ப நான் உன்ட்ட அப்புறம் வரேன். நீங்க காட்டுங்க. ஏங்க என்கிட்ட ஓகே, அவங்க 30 நிமிஷமா? மேக்ஸிமம் 1 hour and 50 minutes. Oh my god. கிளீனிங்லாம் முடிச்சிட்டு வரீங்களா? ஓகே, நீங்க காட்டுங்க. 12 நிமிஷம். 12 நிமிஷம் 10 to 15 நிமிஷம். 2:15. இதுல எவ்வளவு? இதுல 10 நிமிஷம் வித்தியாசம். இதுல ஆமா, இதுல 2 நிமிஷம் வித்தியாசம். அமரன் காயத்ரி once again gentlemen. அவ்வளவுதான். சோ இதுல வந்து நம்ம அமர் காயத்ரி தான் வின் பண்ணிருக்காங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். Have Freya. அண்ட் நமக்கு இன்னொரு ரவுண்ட் இருக்கு. நோ ப்ராப்ளம். ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம ஜெயிக்க தான் போறோம். அண்ட் இந்த ரவுண்டுடைய வின் பண்ண அமர் காயத்ரி. அந்த அதிசய தேங்காயை கொண்டு வாங்கப்பா. இட்ஸ் தி டைம் ஃபார் தி லக். சீட்டே இல்லைங்க. இந்த வாட்டி அந்த ஏர் ஃப்ரையர் யாருக்கும் கிடைக்க போறது. இந்த கப்பல் அகைன் வின் பண்ணிருக்கிற கிஃப்டோட பெயர் பீம் பேக். ஓகே. போங்க, அதுல போய் அமரு போ. அவங்க அப்படியே டீ குடுக்குற மாதிரி ஏதாவது போஸ்ட் கொடுக்க சொல்லு. ஆஹா ஆஹா. ஸோ நடந்து முடிந்த 2 போட்டிகளில் அமர் காயத்ரி வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் எங்கள் அண்ணன் எப்பயுமே அப்படிதான். 3வது அடி வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி அடிக்கிற மாதிரி 3 ரவுண்டு தான். 3 ரவுண்டுக்கு அப்புறம் இல்லவே இல்லையா? அதை சொல்றேன். அதை ரிமைண்ட் பண்றதுக்கு தான் அதை சொன்னேன். அதனால இந்த வாட்டி நீங்க 2வது அடி வாங்கணுமே திருப்பி அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 3rd ரவுண்டுக்கு நம்ம போயிடுவோம். ஓகே, நம்ம இப்போ விளையாட போற ரவுண்டோட பேர் ஒத்தையடி பாதையில. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஒய்ஃப் அவங்க கையில் தான் இருக்கு இந்த வினிங். அவங்க ஒய்ஃப் தலையில இந்த ஹேட்டை மாட்டிட்டு இந்த பாலை இப்படி இந்த தட்டு மேலே பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, தலையில மாட்டி பிளேஸ் பண்ணிடுவாங்க. கணவர்கள் என்ன பண்ணணும்னா அந்த செங்கலை வச்சு அப்படியே ஒவ்வொரு அவங்க காலுக்கு கீழே அந்த செங்கலை வைக்கணும். இப்படி வைக்கிறாங்களா, அப்போ அங்கே ஒரு செங்கல் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு செங்கல் வைக்கணும். இங்கே ஒரு செங்கல் மேலே ஏறணுமா? செங்கல் மேலே ஒய்ஃப் ஏறி நடந்து அங்கே போய் அந்த வாலிக்குள்ளே இந்த பாலை போடுவாங்க. ஸோ 3 நிமிஷம் டைம். எத்தனை பால் வந்து யார் அதிகமாக போறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேங்களா? இந்தாங்க, தலையில் வச்சு பாருங்க ஹேட்டை. இருங்க, நிற்கிதான்னு பார்ப்போம். செங்கல்ல கால் வச்சு தடுமாறி. இப்போ நான் தான் உங்க ஒய்ஃபு, வேற வழியில் வச்சுக்கோங்க. இப்படி இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி நிற்பேன். இப்போ வந்து இப்போ இந்த காலை தூக்குறேன். இப்போ நீங்கள் அந்த கல்லை எடுங்க. கல்லை எடுத்து கொஞ்சம் முன்னாடி வைக்கணும். முன்னாடி அந்த தேங்காய் கொடுங்க. இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கால் எடுத்து இப்படி வைக்கணும். இப்படியே டிராவல் பண்ணிட்டு போய் அந்த பாலை அந்த இதுல போகணும். வீடு வரைக்கும் போகணும். சப்போஸ் நடுவுல பாலோ இல்ல விழுந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். மறுபடியும் இங்க வந்து 2 கல்லை போட்டு போகணும்.
ஆனா நல்ல தெளிவா கேட்டு தோத்து போயிருங்களே ஏன்? ஓகே, 2 மனைவிமார்களும் தயாராயிட்டாங்க. கணவன்மார்கள் கல்லை வச்சு அடுக்கணும். ஹைட்டா இருக்காங்கன்னு இஷ்டத்துக்கு எனக்கு வச்ச மாதிரி லாங்கா வச்சு விடாதீங்க, பாவம். ஓகே, 3 மினிட்ஸ்ல யார் அதிகமான பால் அந்த கூடையில போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆல்ரெடி சொல்லியாச்சு. அண்ட் 2 கப்பலுமே நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நல்லா அண்ணா அற்புதமா விளையாடுறாரு. நான் கூட இஷ்டத்துக்கு கேட்கிறாருன்னு அவரை சந்தேகப்பட்டேன். நல்ல ஒரு பிளேயரா தான் இருக்கு. ஐயோ அம்மா முருகா. இங்கயா பலசர வாக்கத்துல இருந்து எங்கயா போரூர் கிட்ட போடுற? சாரிம்மா. அண்ணே பொறுமையா நேரா வர்ற மாதிரி போன ஈஸியா. சரிம்மா. சரிம்மா சரிம்மா பெரியம்மா. இங்கயா. அச்சோ எங்க போச்சு? நோ, இவன் எப்படி இப்படி போறான்? என்ன படுத்துக்கிட்டு வர? நான் எப்படி வேணா போவேன். ஐயோ கீழ விழுந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் சும்மா அவங்க ரூல்ஸ்ல சொல்ல. பாத்து போங்க டக்கனே. என்ன பண்ணோம்? அத உள்ள போடுங்க கூட. நான் போடலாமா? இருங்க இரு. அப்பா போய் பின்னாடி போ. ஓடு. ஐயோ இதுவா? இங்கயா? ஐயா கரெக்டா சொல்லு. அம்மா பாத்து வைமா. பாத்து இப்பயே சொல்லிடவா? சர்ப்ரைஸா இருக்கட்டும், முடியட்டும். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லன்னு சொல்லிடுறேன் அமர்த்த. ஆமா, அதான் ஊரே பார்த்து சாமி கீழே விழுந்து. ஐயா அப்படி கணக்கு சொல்லவே இல்லையா? அதான் வாலிக்குள்ள போடணும்னு சொன்னேன்ல. சரி வாலி நான் எங்க பாவம் புருஷங்க தான் பாவம். இதுல கஷ்டம். போடு அங்க இருந்து போறல. கையில எடுத்து போடல. அதல நீ வா கிட்ட போ. நீ கையில கூட புடிச்சு போடு, ஆனா வாலிக்குள்ள போடு. வா கல்லத்து. ஏய் வா. கொளுத்து வந்தல செஞ்சிடு வா. பரவாயில்ல, கணவன்மார்கள் மனைவிகளை பெருமையா பேச வேண்டிய தருணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஆஹா ஐயோ அவடா பால் விழுந்ததுக்கு அப்புறம் தான் போச்சு. அதெல்லாம் அதேதான் சொன்னாங்க எனக்கும். ஐயோ பால் விழுந்துருச்சு. உள்ள ஹேட் தான் கீழ விழுந்துச்சு. அது அப்படியா? ஓகே, ஹேட் விழுந்தா ஓகே. அண்ணா இவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கண்ணே. சத்தியமாமா. ஓகே பால் உள்ள நில்லு. பால் விழுவல. ஏய் பஸ்ல இருந்தா விழுந்துச்சான். பால் உள்ள. ஏய் புடிச்சிட்டீங்களா? இல்ல பால் உள்ள. காலை கீழே வச்சாங்களாமே. இங்க பாரு, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் புடிச்சுக்கிறாங்க பாரு தலையில. இந்த பணக்கார வீட்டுல பப்பி நாய் வளர்க்குற மாதிரி பண்றாங்க பாரு. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா. கிருஷ்ணகுமாரி ஜி, உங்க ஹஸ்பண்ட பிடிக்காதீங்க. இப்போ எப்படி இது? நான் தள்ளி உட்காந்துக்கிறேன். Oh my gosh. அண்ணே அது உழுகும் போது அதை பார்த்து பிளேஸ் பண்ண வேண்டியதானே? வா. அப்படி பண்ணுமாயா? பிளேஸ் பண்ணலாமா? உழுகும் போது பிடிச்சிருந்தா இவன் அப்படிதான் பிடிச்சி தானே போட்டான். நீ முன்னாடியே அப்புறம் அது கிடையாதுன்னு அவங்க தான் போடணுங்க. ஓரளவுக்கு ஷாட். அதுக்கு நான் தெளிவா கேக்குறேன். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. வா ஏர் ஃப்ரையர் வேணுமா வேணாமா? அதெல்லாம் வேணாம். உனக்கு வேணாயா? எனக்கு யோ கீழே உள்ளாட வரைக்கும் தெரியுது. யோ பரவாயில்லையா? வழியே சொல்லியிருந்தா நானும் அப்படி போட்டுருப்பேனே. இதைத்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நீங்க உள்ள பூந்து பாம்பு மாதிரி வளையறீங்க நெளியறீங்க. இத முன்னாடியே நான் போட்டுருப்பேன். இதைத்தானே அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஆப்போனன்ட் டீமை பாருங்க. இருடி. இன்னொரு செங்கல் கிடைக்குமா? எதுக்கு உன் மண்டைய புலக்கறக்கா? வா நீங்க புடிச்சு போடு. ஒரு கிலோ விளையாடுறது நானே இலக்கிறது உனக்கா? வா பால் எக்ஸ்ட்ரா பால். லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். அப்ப வேண்டாம். அப்படியா? சரி. ஐயோ சார். அவுட். வச்சிட்டாங்க. டச். அவுட்டா? அவுட் தல. சரி போடு பரவாயில்ல. டிஆர்எஸ். பரவாயில்ல. என்ன பண்ண? லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். அவுட் 10 செகண்ட்ல என்ன பண்ண முடியும்? 10 செகண்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. 3 போட்டு இல்ல 1 அப்படியே இல்ல. வலிக்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் லாஸ்ட் பால் இல்ல. லாஸ்ட் பாலா? 3. அப்ப நீங்க போட்டது இவங்க போட்டதுல ஒரு பால் இல்லையா? ஆமா 3. அப்ப 2 பேரும் டைல தான் இருக்காங்க. மக்களே 2 பேருமே ரொம்ப சூப்பரா விளையாடி டைல முடிச்சிருக்காங்க. சோ இனிமே லக் தான் அவங்களுக்கு பிரைஸ் என்ன கிடைக்க போகுதுன்னு டிசைட் பண்ண போகுது. அமர் இருந்தாங்க, நீங்க எடுங்க. அது ஒண்ணும் இல்ல, கருப்பு தான். இல்ல அவ ஒரு என்ன ஒரு பயபக்தியோட உடைக்கிறாங்க. வெரி குட். நெய்தி போயிட்டு இதாதான் இருக்கு. நீயோட அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம். வேற உடைச்சு வெளியூர் வரைக்கும் போகுதுப்பா. ஓகே, அவங்க வின் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா சவுண்ட் பால்.
ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சதுல நாங்களும் சாதாரண உள்ளவங்க இவங்க வின் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். அந்த கண்ணாடி அந்த அதுதான் கண்ணாடி எனக்கு சூப்பர். மக்களே ரொம்ப சூப்பரா போன இந்த ஜோடி புறா எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கப்பலுமே ரொம்ப அழகா ஸ்போர்ட்டிவா ஃபன்னா விளையாண்டாங்க அண்ட் எல்லாருமே பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ சோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அந்த ஷோ நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. நாங்கள் கேம்ஸ் விளையாண்டதை விட உங்க கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சி பண்றது ஆனா உண்மையிலே அண்ணா சரி நம்ம ஆளு நம்ம நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் ஜாலியா இருக்கணும். கேள்வி கேட்டு இவ்வளவு சந்தேகம் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாம நீ இவ்வளவு ஆன்சர் அழகா பண்ணுவேன். அப்படியா? தேங்க்யூ. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? செம்மையா என்ஜாய் பண்ணி இதுக்கு மேல நன்றி நன்றி நன்றி. நான் ரொம்ப வருஷமா வந்து நான் குரேஷி லைவா வந்து சிங்கம்புலி சார் வாய்ஸ் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். பட் நீங்க பேசின ஒரு எல்லா ஸ்டேஜ்லயும் நான் அதை கேட்டதே இல்லை. அப்படியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பக்கத்துலேயே நின்று பார்க்கறது. கத்துன தொண்டை எப்படி இருக்கும் தெரியாது. ஐயோ எங்க அப்பாவுக்கும் பிடிக்கும் நீ பேசுறது, அதனால நீ பேசினா நல்லா இருக்கும். ஏன் சிட்டி, சென்னாலம்பட்டி, நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு எல்லா ஏரியாவிலையும் நம்ம பசங்க தானே ஃபேமஸ். ஏன் மாப்பிள்ளை இந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க, சோறு சோறு, குழம்பு குழம்பு, கிஃப்ட் நல்லா ஜெயிக்கலாம்னு சொன்னாங்க. 2 கப்புன்னு நல்லா வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான 2 கப்புலோட நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோடி புறால உங்களை மீட் பண்றேன். என்னடா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, நீங்க எல்லாம் மாடு முட்டி தாடி சாவு. நன்றி வணக்கம், வர்றேன் மக்களே. தேங்க்யூ பாய். சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஐக்குலங்கியா